அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் எக் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஒரு கப்பு வெங்காயம், ஒரு கப்பு கேப்சிகம், ஒரு தக்காளி நீல வக்கல அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்பூன் நான் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்ததை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டில் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அப்படியே வச்சிடலாம். திரும்ப அதே தோசைக்கல்லில் நான் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து ஒன்றா வச்சு திருப்பி போட்டுடலாங்க. நம்ம ப்ரெட்டை போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமில் வச்சுருங்க, கருகிடும் இல்லாட்டி. பாருங்கள், இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு அதேமாரி எடுத்துகிட்டு போகிறேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிடலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு, 1/4 ஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்து பீட் பண்ணிடுறேன். அதே தோசைக்கல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து போட்டுடுறேங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை எடுத்து வச்சு இப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.